Hello. Hi, Ka. Happy birthday. Thank you. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? யார் கொடுத்துருப்பாங்க? யார் கொடுத்தது? என் மகனா? இருக்கலாம். கவின். ஹாய்க்கா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி, அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சொல்லிட்டு உங்களுக்கு gift வந்திருக்கு. ஸோ யார் அனுப்புனாங்க அப்படின்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கெஸ்ஸிங் தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அக்கா கெஸ் பண்ண தொடங்கலாம். யாராக இருப்பாங்க? எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஷேர் பண்ணி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் நாத்தனா ஆனந்தவல்லி பேபி அண்ட் கவித் ராஜு தமிழ் எத்தனை வாட்டி கெஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன்? ஒரு ஆள் தானா? ஒரு ஆள் தான் சொன்னேன். நீங்கள் லிஸ்ட் அடிக்கிறீங்க. கவின். கவின் அவங்க தானே? ஆமாம், ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்தவங்க அவங்க தான். அப்படிதான் நினைக்கிறேன். நீங்கள் யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க. கவின்னு, கவின். கவின் ராஜு அப்படின்னு. கவித் ராஜு இல்லை, ஆனந்தவல்லி எங்கள் ஹஸ்பண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம தண்டனையை ப்ரொசீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, சரி பாடுங்க, நீங்கள் பாடுங்க. நீங்கள் பாடணும். ஐயோ, நான் பாடணும். எனக்கு பாட்டே வராது. யோசிச்சு என்ன பாட்டு பாடுறது? என்ன வேணாலும் பாடுங்க, உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வந்து உங்கள் நாள். என்ன வேணாலும் நீங்கள் பாடலாம், உங்கள் விருப்பம். எனக்கு பாட்டு பாட வராது. வேற எதுவும் இல்லையா ஆப்ஷனு? வேற பாட்டு எடுத்து இந்த பாட்டை விளங்குங்க. சும்மா வாயை மட்டும் வாசிக்கிறேன். முடியாதா? வராதா? சவுண்டை கூட வச்சிருவோம். சொல்லுங்க. ஐயோ கடவுளே, அது நினைச்சா நேரம் மாறும். ஐயோ இருந்தாலும் ஒரு தயக்கம் தடமாறும். தடுமாறும். அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடமாறும். நித்த நித்தம் பொன்னெனப்பு நெஞ்சுக்குள்ளே வாவ், தேங்க்யூ. உங்கள் முயற்சிக்கு மிக்க நன்றி. அழகாக பண்ணீங்க, சீரியஸாக ரொம்ப அழகாக பண்ணீங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு அக்காவுக்கு பர்த்டே, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த gift கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்கள் யார் கெஸ் பண்ணீங்க? யார் வந்து உங்களுக்கு இந்த gift கொடுத்தவங்க? யார் பேரு? அது நீங்கள் முதல் சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு. ஆமாவா இல்லையா? என் பேர் உங்களுக்கு தெரில, ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்க, விட நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு. கரெக்டா போச்சு, ராங்கா போச்சா? ஸோ என்னை கொடுக்க சொன்னேன். அவ
ஹஸ்பண்ட், பிள்ளை, அப்புறம் யார் சொன்னீங்க வேற? நாத்தனா. 3 பேரில் ஒருத்தவங்க தான். யார்? 3 பேருக்குள்ள ஒருத்தவங்க. ஹஸ்பண்ட். பிள்ளை இருக்க மாட்டாங்க? அப்போ ஹஸ்பண்ட் இல்லை? இல்லை. கன்ஃபார்மாக இல்லை? இல்லை. கவின்தா. கவின் அண்ட் அவங்க தான். சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். இது கொடுத்தவங்க உங்கள் மகனா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிடணும். எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த மெசேஜை கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன மெசேஜ்னா, அன்புள்ள அம்மாவுக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. இன்று போல் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களை அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு வரணும் உள்ள சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களை வந்து எப்பயுமே அவங்க வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க, உங்களை எப்பயுமே மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அம்மாவாக கிடச்சதுக்கு அவங்க பல ஜென்மம் செஞ்ச புண்ணியமாக தான் இருக்கணும் இப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நபர் யாராக இருப்பாங்க? 2 பேர் இருக்காங்க. கவின் அண்ட் கரெக்ட். அன்புள்ள அம்மாவுக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, happy birthday my lovely amma. This is first I did surprise for you. Be happy always amma. I miss you a lot. I'm so proud to be your son. Take care amma. Once again happy birthday. I love you so much. Okay, thank you. இதுதான் வந்து உங்க அன்புள்ள பையன் சன் அனுப்பியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அம்மாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதிர்பார்க்கல உங்களோட சர்ப்ரைஸு. எனவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.